வணக்கம். அடுத்த ஈவெண்ட் சேலத்துக்கு அப்புறம் எங்கே போடலான்னு டிசைட் பண்ணுறச்சே என் டீம் வந்து திரும்பி மெட்ராஸ்லேயே பண்ணலாம். லாஸ்ட் டைம் நிறைய பேர் வர முடியலன்னு சொன்னாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை ஈவினிங் அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். கீழே லிங்க் இருக்குது. யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற நேரம். நாங்கள் சேலத்தில் இருக்கோம். இன்றைக்கி சேலத்தில் ஈவெண்ட்டு, அதனால் சேலத்தில் ரெக்கார்ட் பண்ணோம். என் ஹோட்டல் ரூமில் விஷ்ணு வந்திருக்கார் ஈவெண்ட்டுக்கு. உங்கள் கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகே சார், நன்றி சார். இன்றைக்கி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஏறும் அவ்வளோ ஏறும்னு லைனாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். கோல்டு பார்த்தா ஸ்டாக்னன்ட் ஆகிடுச்சு, லிட்ரலி ஸ்டாக்னன்ட் ஆகிடுச்சு. 100 ரூபாய் ஏறுது, 80 ரூபா குறையுது, 120 ரூபா ஏறுது, 100 ரூபா குறையுது, இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பெருசாக ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, ஒரே லெவலில் இருக்குது. ஸோ அதனால் ஜென்ரலாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேபி மார்கன் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, யூபிஎஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இனி வரக்கூடிய நாளில் கன்ஃபார்மாக கோல்டு வந்து $6,000 எல்லாம் தாண்டிடும் அப்படின்னு சொல்லி ஜேபி மார்கன் சொல்லியிருக்காங்க. இப்போ 3,900 4,000 ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்னும் $2,000 கோல்டு ஏறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இமேஜை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சார். ஸோ இப்போ விட்டிங்கன்னா இனிமேல் வாங்க முடியாதுன்ற மாதிரி. ஸோ நான் வந்து மக்கள் பேச்சில் அந்த வீடியோ பேசும்போது ஆனந்த் சார்கிட்ட இவங்கெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனந்த் சார் என்ன நம்பர் சொல்றாரு அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சார். உங்களுடைய நம்பர் என்ன சார்? $6,000. இல்லை அடுத்த ஒரு மாதத்தில் 6,000 போகுமா போகாது, அடுத்த 3 மாதத்தில் 6,000 போகுமா போகாது, ரைட்டா? இப்போ அடுத்த மாதம் ஏறுமா ஏறாதாங்கிறதுக்கு ஜெரோம் பவுல் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கணும். ஜெரோம் பவுல் 0.25% கட் பண்ணாருன்னா ஸ்டேபிளாக இருக்கும், கொஞ்சம் ஏறும். அவர் கட் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சி டஃப்பாக பேசினார்னா ஒரு 300 400 500 வரைக்கும் குறையலாம். ஸோ இது ஜெரோம் பவுலை வச்சு தான் நம்மளால் பேச முடியும். ஆனால் ஜெரோம் பவுல் வந்து மேக்கு மேலே இருக்க மாட்டார். ஸோ மேங்கிறது 5 மாதம். ஸோ 5 மாதம் கழித்து ஜெரோம் பவுலுக்கு பதிலாக யார் வருவாங்கன்னு பொறுத்திருக்கு. அவங்க விலைவாசியை கண்டுக்காமல் ரேட்டை கட் பண்ணாங்கன்னா கோல்டு ஏறும். இதை தான் ஜேபி மார்கனும் கோல்ட்மேன் சாக்ஸும் சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் விலைவாசி ஏறப்போகுது. அட்லீஸ்ட் அடுத்த 12 மாதத்தில் இன்னும் 1% இங்கே ஏறுங்கிறாங்க. விலைவாசி ஏறினாலும் கோல்டுக்கு நல்லது. அந்த விலைவாசி ஏற்றத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாருன்னு அடுத்த கவர்னர், டெஃபினட்டாக கோல்டு ஏறும். ஸோ அப்போ வந்து ஒரு $1,000 ஈஸியாக ஏறிடும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம மே வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். மே வரைக்கும் இப்படியே மேலேயும் கீழியும் போகும். சப்போஸ் ஜெரோம் பவுல் 0.5% கட் பண்ணிட்டாரு அப்படின்னா குப்புன்னு ஒரு 200 300 400 ஏறும். கிராம் எல்லாமே கிராமுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஜெரோம் பவுல் என்ன பண்ணுறாரு. ஜெரோம் பவுல் என்ன பண்ண போகிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இத்தனை நாள் வந்து அவங்க ஷட் டவுனில் இருந்தாங்க. ஷட் டவுனில் டேட்டா வரல. ஸோ ஹீ இஸ் ஃப்ளையிங் பிளைண்ட். இந்த டேட்டா நம்பிக்கைத்தனமாக இருக்குமான்னு தெரியாது. இந்த டேட்டாவை அடுத்த 21 மாதத்துக்குள்ளே கலெக்ட் பண்ணி இந்த டேட்டு வரதுக்கு முன்னாடி சொல்லுவாங்களா, சொன்னால் அது என்ன இம்பேக்ட் இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது கெஸ்ஸிங் கேம். ஓகே. பட் மேக்கு அப்புறமா டெஃபினட்டாக ஏறும். பிகாஸ் ஒரு ஆமாஞ்சாமியை தான் ட்ரம்ப் போடுவார். ஸோ இனிஷியலாக அவர் ட்ரம்ப் சொன்ன பேச்சை கேட்பார். ஸோ தட்ஸ் ஆப்வியஸ். ட்ரம்ப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைங்கன்னு ஜெரோம் பவுலை போட்டு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அங்கே புஷ் பண்ணுவார். அப்போ அதே சமயத்தில் இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சுன்னா புதுசாக வரவனாலையும் குறைக்க முடியுமா குறைக்க முடியாதான்னு எனக்கு தெரியாது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் யாரை போட போகிறாரு, அவர் எது மாதிரி ஆள், அவருக்கு என்ன ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகே சார். அதில் இன்னொரு விஷயம் வந்து ட்ரம்ப்பை எதுலேயுமே நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் சார். H1B விசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். திடீர்னு பார்த்தா அமெரிக்காவில் டேலண்ட்டே இல்லை, வெளிநாட்டிலேருந்து தான் கூப்பிட்டு வரணுன்ற. அதனால் இன்னும் ரேட்டை குறைக்கல. இல்லை. ஸோ அதனால அதே $1,00,000 தான் இருக்குது. அதே $1,00,000 தான் இருக்குது. சார் அடுத்தது வந்து டாடா மோட்டர்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லிஸ்ட் ஆகிருக்குங்க சார். இப்போது ஒரு சந்திரசேகரன் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, எப்பயுமே பேசஞ்சர் வெஹிக்கிள் எங்களுக்கு வந்து பெருசாக ப்ராஃபிட் பண்ணதில்லை, கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் எங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ நிறையா பேர்த்துக்கு இருக்கக்கூடிய கேள்வி, பேசஞ்சர் வெஹிக்கிள் போகலாமா கமர்ஷியல் வெஹிக்கிள்குள்ளே மூவ் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது சார். ஸோ இவர் சொன்னது ஒரு விஷயம். எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு கார் வச்சுருக்காரு சார். அவர் 10 வருஷத்துக்கு ஒரு கார் மாற்றுறாருன்னு வச்சுக்கலாம். இதே ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வந்து இப்போ ஒரு ஃப்ளீட் ஆஃப் லாரி வச்சுருக்காரு அப்படின்னா ஒரு 50 லாரி வச்சுருப்பார். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 50 லாரி மாற்றுவார். அப்போ அந்த நம்பர்ஸ் மாறும்ல சார், ஆட்டோமேட்டிக்காக அதோட சேல்ஸ் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் தவறாகவே புரிஞ்சுக்கிறீங்க.
எப்படி டாடா பேசஞ்சர் வெஹிக்கிளை வந்து அவங்க ஜேஎல்ஆர் வாங்கி அதை மாற்றினாங்களோ, ம் ஸோ டாடா மோட்டாருங்கிறது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகிறது. ம் அவன் 5 பில்லியன் $4.25 பில்லியன் இவாக்கோ வாங்கி ம் அதை டைஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அது ஒரு 3-4 வருஷம் ஆகும். டைஜஸ்ட் பண்ணாங்கன்னா இவங்க 4th லார்ஜஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டே ஆகிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு 5,40,000 வண்டி விற்பாங்க ஓவரால். இந்தியாங்கிறது ஒரு மைனர் பிளேயராக மாறிடும். ஸோ அதனால் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியலுங்கிறது வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போகுது. நேற்று வந்து 869 crores லாஸ் காமிச்சாங்க. ம் அந்த லாஸ் ஆப்ரேட்டிங் லாஸ் இல்லை. ஆக்சுவலி தே மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 1,100 crores. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு அலாட்டான விலையிலேருந்து இந்த டாடா கேபிட்டலோட ஸ்டாக்கு விழுந்திருக்கு. ம் ஸோ மார்க் டு மார்க்கெட் பண்ணி வேல்யூ புக் பண்ணியிருக்காங்க 2,000 கோடி லாஸ் பண்ணி. டாடா கேபிட்டலில். டாடா கேபிட்டல் ஏன்னா டாடா மோட்டார் ஃபைனான்ஸ் விற்ற பணம் இங்கே இருக்குது. ம் ஸோ அது அங்கே பிளாக் இருக்குது. அதனால 2,200 crores லாஸ் புக் பண்ணியிருக்காங்க, நோஷனல் லாஸ். ம் அதனால 869 crores லாஸே தவிர ஆக்சுவலி ப்ராஃபிட்டபிள். ஸோ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ், 1,200 கோடி கேஷ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி தான் வந்து பேசஞ்சரை இவ்வளோ பெரிய கம்பெனி ஆக்கிறதுக்கு, ஜேஎல்ஆர் வாங்கிறதுக்கு எல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணது இந்த டிவிஷன் தான். ஓகே சார். இப்போ கேள்வி வந்து சிவியா பிவியா? இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது. ம். ஆனால் கன்சிடர் பண்ணுறச்ச பிவி சிவி சேர்த்து பண்ணுங்கங்க. ஓகே. அடுத்த 3 வருஷத்துக்கு ம் டைவர்ஜென்ட் ஆகிற வரைக்கும் ம் ரெண்டுத்தையும் ஒன்று கன்சிடர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒரு பிவி கன்சிடர் பண்ணுற அன்னைக்கு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் கன்சிடர் கமர்ஷியல் வெஹிக்கிள் கன்சிடர் பண்ணுறது தவறே கிடையாது. ஓகே சார். என்கிட்ட 400 ரூபா தான் இருக்குன்ற சுச்சுவேஷனில் அப்போ இதை விட்டுட்டு வேறு ஏதாவது இந்த கேமே வேணான்றீங்க. ஓகே சார். அப்போ தான் நீங்கள் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி ஐடிசி அந்த ரேஞ்சிலேயே தான் இருக்குது. ரொம்ப நம்ம நாள். ஐடிசி இருக்குது, நிறைய இருக்குது. அடுத்தது சார், கர்நாடகா பேங்க் வந்து அவங்களோட Q2 5% விழுந்திருக்கு. இப்போ ஆனால் ஆன் த அதர் சைடு இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் பண்ணி இதை வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு அந்த ப்ராப்ளம் வந்தப்பவே சொன்னீங்க, இது பிளட் ஆன் த ஸ்ட்ரீட்டு, சான்ஸை விட்டுறாதீங்கன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். அப்போ வந்து இல்லை போச்சு அவ்வளோதான், இண்டஸ்இண்ட் இதுக்கு மேலே வராது, முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து இண்டஸ்இண்டில் மும்பை போலீஸும் ஒரு மாதிரி க்ளீன் ஷீட் கொடுத்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கர்நாடகா பேங்க்கா இண்டஸ்இண்ட் பேங்க்கா சார்? 10 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறீங்கன்னா கர்நாடகா பேங்க்கு. ம் நான் குயிக்காக ஒரு ப்ராஃபிட் பண்ணி வெளில வரணும் 2 வருஷத்துலன்னா இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நீங்கள் இன்னும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கீங்களா சார்? அந்த புக் வேல்யூ, பழைய புக் வேல்யூ வரும்போது அந்த புக் வேல்யூ ஏறும் ஏன்னா கம்பெனி ப்ராஃபிட்டும் பண்ணும். ம் அந்த புக் வேல்யூக்கு 1.5 times வந்தோன்னா நார்மல் பேங்க் ஆகிடும். பட் நீங்கள் சொல்கிற அந்த ப்ரமோட் இன்டெகிரிட்டி, பஸ் இது ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டியில் ஹிந்துஜாலாம் வச்சுன்னு பேச முடியாது. ம் ப்ரமோட்டர்கிட்ட துட்டு இருக்குது, ம் இன்டெகிரிட்டிக்கு ஆர்பிஐ இருக்குது. இருக்கு. ஓகே ஓகே சார். அடுத்தது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் சார். அது வந்து லிஸ்ட் ஆனதில் 70 ரூபாய் லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ 100 ரூபா 120 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே ரொம்ப இருக்கு. காஸ்ட்லி, பக்கத்துலேயே போகாதீங்க. அப்புறம் ஓகே சார். அடுத்தது நீங்கள் வந்து டாடா டெக்னாலஜிஸ் பற்றி ரொம்ப பேசி costly. ரொம்ப நாள் ஆயிடுச்சு காஸ்ட்லி அப்படின்றாங்க. போகாதீங்க. ஜோதி லேப்ஸ், ஏன் சார் நீங்கள் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க? அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க பேசிக்லி இந்த சொட்டு நீளமும் ம் இது டிஷ்வாஷிங் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டும் நல்ல ஸ்ட்ராங் பொசிஷன். ம் ஃபான்னு ஒரு ஜெர்மன் சோப் பிராண்டை வாங்கி வச்சுருக்காங்க. ம் அவங்களோட ப்ராப்ளம் வந்து மேக்ஸோங்கிறது அவங்களோட இன்செக்டிசைட் காயில். ம் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் நல்லா பண்ணல. ம் அதை ஸ்பின் ஆஃப் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸ்பின் ஆஃப் பண்ணுறதை பற்றி அவங்க ஒன்றும் பேசலை. ம் இன்னொன்று இது பெருசாக ப்ராஃபிட் ஏறவும் இல்லை. ம் H1 H2 மோசமாக இருக்குது. இவங்களுக்கு மட்டும் மோசமாக இல்லை, எல்லாருக்கும் மோசமாக இருக்குது. ம் ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? சார் இப்போது உங்கள் கையில் வந்து இப்போ டிஃபன் காஃபி ரேஞ்ச் ஒரு மாதத்துக்கு, என்னோட டிஃபன் காஃபி ரேஞ்ச் ஒரு மாதத்துக்கு 3000 ரூபான்னு வச்சுக்கிறேன் சார். டெய்லி 100 ரூபான்னு நான் வச்சுக்கிறேன். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ என்னோட கன்சிடரேஷன் லிஸ்ட் எப்படி இருக்கணும்? கன்சன்ட்ரேஷன் ரேஞ்சில் இன்ஃபியும் இருக்காது, ம் டிசிஎஸும் இருக்காது. விப்ரோ ஒன்று தான் இருக்க முடியும். மாதத்துக்கு ஒரு வாட்டி விப்ரோ ஒன்று கன்சிடர் பண்ணிட்டு மீதியை பிரித்து போட வேண்டியதான். ஓகே சார். இப்போ மாதம் இவங்க கேட்குறது ஆக்சுவல் கேள்வி என்ன அப்படின்னா, நீ என்னெல்லாம் வாங்கணும்னு எனக்கு கேட்காத, நான் சொல்ல மாட்டேன். சரியா? நீ 3000 ரூபா இருந்தால் ஒரு விப்ரோ கன்சிடர் பண்ணு, ம் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் மறந்துடு, ம் மீதி எதை வேணால் பொறிக்கன்னு சொன்னேன். அதோட விட்டுரு. ஓகே டன். சரி. அடுத்தது இன்னொன்று எங்கே போகலான்னு கேட்காது. அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை பற்றி ஏன் சார் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடில் வந்து ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம். ம் ஸோ அதனால் எனக்கு ப்ரமோட்டரை பற்றி தெரியாது, அதனால் பற்றி நான் பேசுகிறேன். நம்பி போய் ஹாஸ்பிட்டலில் படுக்கிறோம், நீங்கள் வேறு ப்ரமோட் வழி இல்லை.
ஹாஸ்பிட்டலில் உனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன்னா அதில் நிறைய வேலை இருக்குது. ஓகே. ஃபார்மா கம்பெனியும் டாக்டருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளால் போய் இவன் ஒழுங்காக இருப்பான், ஒழுங்காக இருக்க மாட்டான், அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. சார் அடுத்தது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி திடீர்னு 20% சார். நேற்று ஒரு 10%, இன்னைக்கு ஒரு 10%. எதனாலன்னா ஏன்னா வெங்கடேஷ் வந்திருக்கிறாரு, அவரால் ஃபண்டிங் கலெக்ட் பண்ண முடியும், அவரால் புது மேன் பவர் கொண்டு வர முடியும், பேலன்ஸ் ஷீட்டை க்ளீனப் பண்ண முடியும், அதுக்காக அவரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது அவர் வந்தது தான் ஒரே ரீசன். அதுதான் ஒரே ரீசன். அண்ட் அவர் ஹெச்டிஎஃப்சியில் அந்த பிரிவில் இருந்தாருங்கிறதுனால அதுக்கு ஹெச்டிஎஃப்சி மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி பல பேங்க்கு கம்பெனிகளில் அந்த பிரிவில் இருந்திருக்காரு. ஏன்னா இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்திங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு பயமாகவே இருந்துட்டு இருந்தது சார். இப்போ பயப்பட்டதே கிடையாது. நீங்கள் வந்து சார் நாங்கள் உங்களை கணக்கிலேயே வைக்கல சார். இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் எங்கள் ரேஞ்சில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பயமாக இருந்தால் கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே சார். அடுத்தது வந்து சார் தங்கமயில் திடீர்னு பார்த்தா ஒரு 50-60% மேலே ஏறின மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஏன் எடுத்துன்னு எனக்கு தெரில. வந்துட்டு சொல்கிறது என்னென்னா, மெட்ராஸில் ஒரு 4-5 ஸ்டோர் திறந்து எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு மேலே பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மணிபேச்சு.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்ருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும். மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.